அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாய மக்களை அனைவர்களுக்கும் மீண்டும் நான் ஒரு நினைவூட்டுகின்றேன். என்னென்னு கேட்டீங்களாக்கும், அல்லாஹ்வின் கிருபையால் ரஹ்மத்தான நாள், பரக்கத்தான நாள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நாள், நமக்கும் ரொம்ப சந்தோஷமான நாளாகிய நோன்பு இன்னும் 3 நாட்களோ இல்லை 4 நாட்களோ வந்து கொண்டு இருக்கிறது, நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதை நல்ல மாதிரியாக சிறு பரக்கத்தான முறையில் ஃபர்லான நோன்பை எல்லோரும் நல்ல மாதிரியாக நிறைவேற்ற முடியும். எல்லாத்தையும் பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்துன்னு கேட்டீங்களாக்கா, நான் மீண்டும் ஒரு வாரம் ஞாபகப்படுத்துகிறேன். தயவுசெய்து நோன்பு இரவு நேரங்களிலே கேரம் போர்டு விளையாடுவதும் பந்தாட்டம் விளையாடுவதும் வீதிகளில் விடையான டீ கடையில் நிற்பதையும் நம் சகோதரர்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ரொம்ப ஒரு புண்ணியமான நாள், 30 நாளை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நம்ம கொண்டு அவருடைய பலனடையுமாறு நான் வேண்டுகிறேன். தயவுசெய்து அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நல்ல முறையாக நோன்பு வைங்க, இபாதத்து செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, துவா செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டுகளுக்கு தாய் தந்தையர்களுக்கு என்ன வேணுமோ எல்லா இடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு வந்து தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான், நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். எல்லா இடத்துல துவா செய்யுங்க, கேளுங்க, தான தர்மங்கள் நிறையா செய்யுங்க. ஏன்னா மறுமைக்கு வேணுங்கிற துவா செய்யுங்க. மரணம் எப்போ நமக்கு வருங்கிறது தெரியாது, யார் முன்னே யார் பின்னங்கிறது தெரியாது. மரணம் ஒரு நாள் வந்தே கண்டிப்பாக நம்மளை சுத்தே தீரும். நம்ம ஆயுசு இருக்கிற வரைக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நொடியே தெரியாது. அல்லாஹ் எல்லா மக்களோட ஆயுசு நல்லா போட்டு வைக்கட்டும். துவா செய்யுங்க, நல்ல கொடுங்க, தொழுவுங்க, தராகவே தொழுவுங்க, நோன்பு வைங்க. வீணால் உங்களோட வாலிபத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. தெருக்களில் நின்று வீண் வரையும் பண்ணாதீங்க. நல்ல முறையில் செலவு பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.